இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மங்களபுரம் தாண்டி ஆயில்பட்டியும் கிராஸ் ஆகி வெள்ளாளக்குண்டம் சொல்லிட்டு ஒரு நந்தி கோவில் இருக்குது. அங்கே தான் போகிறோம். அங்கே தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ரூட் தெரியாமல் என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு ஜொமேட்டோக்காரங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட ரூட்டு கேட்டு அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே வாங்கம்மா நானும் அந்த வெள்ளாளக்குண்டம் சைடு தான் போகிறேன், உங்களுக்கு நான் ரூட் காமிக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் அவர் பின்னாடியே நாங்கள் போனோம். அப்புறம் அவர் கொஞ்சம் ரூட் காமிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரூட்டே தெரில. அப்புறம் கூகுள் மேப்பில் போட்டு கூகுள் மேப் வழியா பார்த்து அப்புறம் ஓரளவு போனோம். அதுக்கப்புறம் கரெக்டாக லொக்கேஷனும் நாங்கள் பின் பண்ணிட்டு கரெக்டாக போனோம். கணேஷ் அது டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு இது காமிக்குது லொக்கேஷனு. ஸோ ஆக்சுவலாக அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடு அதிகமாகவே இருக்காது. பட் ஆனால் நேச்சுரல் சினரியெல்லாம் அழகாக இருக்கும். பார்க்கவே அழகாக பூவு இயற்கையாக சூப்பராகவே இருக்கும். அந்த பொள்ளாச்சி சைடு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இங்கே இருக்குது. ஆனால் நான் எடுத்து நினச்சி பாரு எந்த ரோடு பாரு பாருங்க எனக்கு எப்படி போகணும்னே தெரியல. என்ன ப்ரோ இது இதை நம்பி நம்ம எங்க போக போறோமோ தெரியல. கரெக்டா வரேன்னு நினைக்கிறேன். தூரம் போன ரோடு போதா? நாங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு போமா அண்ணா இல்ல அண்ணானே போயிட்டு அவன் என்ன அண்ணானே போயிட்டாரு. ரீல்ஸ் எடுக்க போட்டோ எடுக்கலாம். ஏதோ நந்தி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு தெரிஞ்சிருக்குமோ இங்க இருக்கு. அவனுக்கு போய் சாமியை கும்பிட்டு போயிட்டாங்க உண்மையாவே. நல்லா இருக்கு. ஒருவேளை இந்த கோயிலுக்கு தான் சாமி கும்பிட்டுருப்பாங்களோ. நந்தியோட வயிற்றுக்குள்ளாரதான் சிவன்லிங்கம் இருக்கும். இதுக்குள்ளாரியா? நந்தி வயிற்றுக்குள் 15 அடி உயரத்தில் சிவபெருமான். அப்ப இதுதான் அந்த கோவிலேக்கா? யார் சொல்லி? தீபிகா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நந்தி வயிற்றுக்குள்ளதான் சிவன் இருக்கா? சரி போய் பாக்கலாமா? நேரா போனீங்கன்னா லாஸ்ட்ல குபேர் லிங்கம் வரும். சில்லற கசம் நோட்டு கசம் கையில உள்ளது வச்சு சொம்ப அபிஷேகம் பண்ணிட்டு அப்ப கருவறைக்குள்ள வந்தீங்கன்னா சிவனை தரிசனம் பண்ணி குபேரலிங்கத்துக்கு காசு வச்சு அபிஷேகம் பண்ணுமா? கையால அபிஷேகம் பண்ணிட்டு கருவறைக்கு வந்தீங்கன்னா தரிசனம் உள்ளார தரிசனம் பண்ணிட்டு நந்தி இருக்குல்ல, நந்தி இதுக்குள்ள 9 அடி உயரத்துல சிவபெருமான் 15 அடியில சிவபெருமான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருப்பாரு உள்ளார. இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருப்பாரு. இந்த தரிசனத்தை பார்க்க ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அபிஷேகம் பண்ணா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. உள்ள போய் பாக்குறதுக்கு நமக்கு அமௌண்டா? சரி ஓகேப்பா. இங்க எவ்வளவு கண்ணு கொடுக்கணும்? இங்க குபேரலிங்கத்துக்கு உள்ள அமௌண்ட் இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குபேரலிங்கத்துல போயிட்டு அங்க பக்கத்திலேயே தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த சொம்பு வச்சிருப்பாங்க. அந்த சொம்புல எடுத்து நம்ம அந்த காயின் அதுல போட்டுட்டு நாம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சிட்டு நம்ம அந்த குபேரலிங்கம் மேல ஊத்திட்டு அந்த காயின் எடுத்து அந்த குபேரலிங்கம் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் போகணும். என்ட்ரன்ஸ் அது நீங்க கோயிலோட வியூவே இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலா இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க போல. இது இன்னும் ஃபேமஸ், சீக்கிரமாவே இன்னும் நல்லாவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய கேப் நிறையவே கோவில் கட்டிடுவாங்க.
இன்னைக்கு வந்து நம்ம இங்கே சிவன் வந்து பூஜை பண்ணிட்டு இங்கே தான் நமக்கு வந்து அந்த பன்னீர் குடம் கொடுப்பாங்க. இதை எடுத்துட்டு போய் தான் நாம் என்ன பண்ணுவோம்னா நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் லிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பால் குடம் அபிஷேக குடம் வாங்கிட்டு நம்ம இப்போ நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் லிங்கத்துக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த நந்திக்குள்ள தான் ஒரு பெரிய சிவன் இருக்கு. நார்மலாக நம்ம பார்க்குற சிவன் மாதிரி இல்லாமல் அவரோட ஃபேஸ் வச்சு அழகா இருக்கு. வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான், இப்படிதான் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்க, உள்ள வீடியோ வந்து நான் எடுக்கல, ஏன்னா உள்ள மொபைல் வந்து அலோ இல்லை. ஸோ அதனால நான் அதை எடுக்கல. ஸோ சிவன் பக்தை இன்னைக்கு சொல்றது நான் இதுவரையும் என் லைஃப்ல போன டெம்பிள்லயே ரொம்ப பெஸ்டான டெம்பிள் அப்படின்னா இந்த நந்தி கோவில் தான். ஏன்னா இது கோவில் நம்ம நார்மலாவே ஆக்சுவலா எங்க பார்த்தாலும் எப்படி பார்ப்போம் அப்படின்னா சிவன் லிங்கத்தை தான் பார்ப்போம். ஆனா வந்து சிவன் உருவமா நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா இந்த நந்தியோட வயிற்றுக்குள்ள போய் 15 அடி உயரத்துல வந்து சிவனோட உருவமே அப்படியே இருக்கு. ஆக்சுவலா இது பார்த்த உடனே நம்மளையே அறியாம எனக்கு ஆக்சுவலா கண்ணு தண்ணி நம்மளையே அறியாம வந்துடும். ஏன்னா அந்த அளவு ஐ பவர் வந்து அவ்வளவோ ஒரு உண்மையால உயிருள்ள கண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க இதை போய் பார்க்கறதுக்கு 100% வர்த்தான ஒரு கோவில். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும், விழுந்துட்டு கும்பிடுவேன், தரையில உருண்டு கும்பிடுவேன், சுத்தி வந்து கும்பிடுவேன், கண்ணெல்லாம் நிறக்க மனச கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க, என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடவாடுமையா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா